பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. புதிதாக இடமாற்றம் பெற்று வந்துள்ள நீதவான் AM ரியால் முன்னிலையில் விசாரணை நடைபெறவுள்ளது. கடந்த வருடம் மே மாதம் குறித்த மாணவி கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் முதலில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் கடந்த மாதம் ஆரம்ப பகுதியில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணைகள் ஊர்காவற்துறை நீதிவான் நீதிமன்றில் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் கடந்த மாத இறுதியுடன் நீதவான் லெனின்குமார் இடமாற்றம் பெற்று சென்றமையால் இவ்வழக்கு விசாரணைகள் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு புதிதாக இடமாற்றம் பெற்று வந்துள்ள நீதவான் தலைமையில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை குறித்த மாணவி தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதுடன் 7 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் விசாரணைகளுடன் தொடர்புடைய பல அறிக்கைகள் இதுவரையில் மன்றில் சமர்ப்பிக்கப்படாமலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த வருடம் யாழ் சென்றிருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வித்யாவின் தாயாரையும் சகோதரரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் வித்யாவின் படுகொலை தொடர்பில் விசேட நீதிமன்றங்கள் அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.